வணக்கம். செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜிங்கிற பேரு ஏதோ ஒரு பெரிய ஒரு பிம்பம் போல இன்றைக்கு திமுக காரர்களும் திமுக ஆதரவு ஊடகங்களும் கட்டிட்டே இருக்கிறாங்க. அவருக்கு வேற தியாகி பட்டம் கொடுத்திருக்கிறாரு முதலமைச்சர். அவர் இப்ப கரூர்ல நின்னா கண்டிப்பா வெல்ல முடியாது என்று சொல்லி இப்ப கோயம்புத்தூர்ல வந்து கோவை தெற்கு தொகுதியில போட்டியிடுகிறார். அதனாலேயே ஏதோ கோவை தெற்கு தொகுதி ஒரு பெரிய ஃபேமஸ் ஆயிட்ட மாதிரி ஒரு ஷோ காட்டிட்டே இருக்கிறாங்க. உண்மையில வெளிப்படையா நம்ம கேட்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த செந்தில் பாலாஜி எதற்காக பேசப்படுகிறார்? அவர் ஏதாவது சாதனைகள் பண்ணி பேசப்படுறாரா? ஏதாவது ஒரு மாவட்டத்துக்குள்ள அல்லது ஏதாவது ஒரு தொகுதிக்குள்ள யாரும் செய்யாத வகையிலே சில சாதனைகளை செய்தார் என்பதற்காக அவர் புகழப்படுகிறாரா? என்ன ஒரே ஒரு காரணம், செந்தில் பாலாஜி மீண்டும் மீண்டும் பேசப்படுவதற்கு என்ன காரணம்? பணம் என்பதை தவிர வேற என்ன காரணம்? எப்படியெல்லாம் ஊழல் செய்ய முடியும், எவ்வளவு அரகண்டா ஒரு ஊழலை வந்து அரங்கேற்ற முடியும் என்பதை செந்தில் பாலாஜியிடம் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தவிர்த்து செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது ஒரு தகுதி உண்டா? அன்பான மக்கள் யோசிக்கணும். இப்ப கோவை தெற்கு தொகுதியில ஒரு வாக்குக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறாருங்கிறது வருது. எவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் இந்த ஆள் செஞ்சிட்டு இருக்காருங்கிறது பாருங்க. 18 டம்மி வேட்பாளர்கள் கரூர்ல இருந்து கொண்டு வந்து போடுறாரு. நாம் கேட்பது என்னன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற திமுக காரனுக்கு கொஞ்சமாவது மானம், வெட்கம், ரோசம், சூடு, சொரணை இருக்குதாங்கிறதா கேட்கிறோம். அட வேட்பாளர் போடுறதுக்கு தான் உள்ள தகுதியான ஆள் இல்லை, அமைச்சரா வர்றதுக்கு உங்கள தகுதியான ஆள் இல்லை, எம்எல்ஏவா நிறுத்த வைக்கப்படுறதுக்கு திமுக கோயம்புத்தூர்காரங்கள்ல ஆள் இல்லை, தகுதி இல்லை, விட்டு தொலைங்க. டம்மி வேட்பாளர் போடுற கூடவா தகுதி இல்லை? டம்மி வேட்பாளர் 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து போட்டிருக்கு. இது நீங்க தேர்தல் ஆணைய விதிகளின்படி தான் நடக்கிறேன் செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பேன். நீ விதிகளின்படி தான் நடக்கிற, யாரும் மறுக்கல. ஆனா இந்த தொகுதியில் இருக்கிற மக்கள் தயவு கூர்ந்து யோசிச்சு பாருங்க, 18 பேரை கரூர்ல இருந்து கூட்டிட்டு வந்து வேட்பாளர்களாக போட வேண்டிய தேவை என்ன? பண டிஸ்ட்ரிபியூஷனுக்கு 18 பேரையும் அங்க இருக்கிற ஆட்களையும் பயன்படுத்தலாம்ங்கிறதானே. முந்தா நாள் மட்டும் 1000 பேரை கொண்டு வந்து இறக்கி இருக்கிற கரூர்ல இருந்து 20 பேருந்துகள்ல 1000 பேர் கொண்டு வந்து இறக்கி இருக்கிற. வீடு வீடா கொண்டு போய் பணம் கொடுங்க. நாம் கேட்பது, இந்த செந்தில் பாலாஜி லாபகமாக யாருக்கும் தெரியாமல் அல்லது யாரை எந்தவித துறையை கொடுத்தாலும் பயங்கரமா திருடக்கூடியவர் என்பது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி, அந்த திருடிய காசிலே கொஞ்சத்தை எடுத்து எப்படியெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் என்பதை விஞ்ஞானபூர்வமாக சிந்திச்சு மக்களுக்கு, அந்த இருக்கிற நிர்வாகிக்கு, கட்சிக்காரனுக்கு எல்லாம் பிச்சு போடுவான்ங்கிறது இன்னொரு தகுதி. இந்த 2 தகுதியை தாண்டி இந்த செந்தில் பாலாஜிக்கு என்ன இருக்கு? நான் சொல்றேன், இந்த டாஸ்மாகினுடைய மந்திரி இவர் தான், முத்துறைகளினுடைய மந்திரி. அதுல டாஸ்மாக் அதுல வருது. இந்த மதுவிலக்கு துறையினுடைய மந்திரியாக இருக்கிறவரு நேரடியா சாராய ஆலையிலிருந்து கடைக்கு மதுவை கொண்டு வர்றார். இதுதான் பெரிய குற்றச்சாட்டு, மாபெரும் ஊழல் இது. அதாவது எதுக்குமே பில் பண்றது இல்ல, அரசுக்கு எந்த டாக்ஸும் வர்றதில்லை. நேரடியா சாராயம் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்து அதை கடையிலே கொண்டு வந்து விற்கிறாங்க. எந்த கணக்கு வழக்கம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்விக்கு செந்தில் பாலாஜி பதில் சொல்ல முடியுமா? சாதாரண பெட்டி கடைகளிலே கூட, இன்னும் சொல்ல போனா சாலையோர கடைகளிலே கூட இன்னைக்கு ஜிபே பண்ண முடியும், போன் பே பண்ண முடியும். பண்ண முடியுதா இல்லைங்களா? எளிமையா பண்ண முடியும். எல்லாரும் வச்சிருக்காங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வச்சிருக்காரு, எல்லாரும் வச்சிருக்காங்க. ஏன் டாஸ்மாக் கடைகள்ல பண்ண முடியல? அப்ப வந்து பண்ணுனா கணக்குல வந்துடும். அதான பிரச்சனை. எவ்வளவு கேவலமான, பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாருங்கிறது மிக குறைவான ஒரு குற்றச்சாட்டுங்க. இவர் வரியே இல்லாம, பில்லே இல்லாம பல்லாயிரம் கோடி கணக்கான தொகையை, மக்களினுடைய பணத்தை உறிஞ்சி கொடுக்கிறார். இதைத்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சராக இருக்கிற போது, இவங்க ஆட்சி அமைச்சு 2வது வருஷம் அவர் சொன்னாரு, டாஸ்மாக்ல மட்டும் 50 விழுக்காடு பணம் லீக்கேஜ் இருக்குதுன்னு சொன்னார். கருவூலத்துக்கே வரல, அரசு கருவூலத்துக்கு வரல. பணம் எங்க போகுதுன்னு தெரியல. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் கொஞ்சம் டீசென்டா சொன்னார், அதையே தெரியலன்னு சொல்லி. அவருக்கும் தெரியும் எங்க போகுது அப்படின்னு. 50% சாதாரண தொகை இல்லை. இவங்களுடைய இந்த இப்ப கடைசியா வந்து டாஸ்மாக்ல இவங்களுக்கு வருமானம் வந்து 55,000 கோடி ஆண்டுக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 25,000 கோடி ரூபாய் கணக்கில் இல்லாம வெளியே போகுது, லீக்கேஜ்ல போகுது. நாம் சொல்லல, இந்த அரசாங்கத்தை பற்றி இந்த அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர் சட்டமன்றத்திலேயே சொன்னது. என்னடா இது? இங்க கரூர்ல 41 பேருடைய படுகொலை. மனசாட்சிக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் தெரியும் அதுல செந்தில் பாலாஜிக்கு இன்வால்மெண்ட் இருக்கா இல்லையா. சிபிஐ விசாரணையில் இருக்குது, விசாரிக்கட்டும், நீதிமன்ற தீர்ப்பு கொடுக்கட்டும், நம்ம ஏத்துக்கிறோம். ஆனால் நடந்தது என்ன மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதா? எதுக்கு இப்ப கரூரை விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறேன்? எத்தனை பேர்த்தோட தாலி எடுத்திருக்கிற ஒத்த மனுஷன் செந்தில் பாலாஜிக்கிற ஒத்த மனுஷன், எத்தனை குழந்தைய நடுரோட்ல தெருவில் நிறுத்தி அளவிட்டு இருக்கிற, எத்தனை பேருடைய தாலி எடுத்திருக்கிற. மதுவிலக்கு துறையினுடைய அமைச்சர் தான் இந்த செந்தில் பாலாஜி. கள்ளச்சாராய், இத்தனை கள்ளச்சாராய் புழக்கம் வந்துட்டே இருக்குது. 120 பேர் செத்து இருக்கிறாங்க கள்ளச்சாராயத்தில் மட்டும் ஸ்டாலின் ஆட்சி வந்து. கடந்த 15 வருடங்களாக தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் முழுமையாக ஒழிக்கப்பட்டிருக்குது. 18 வருஷமா தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயமே இல்லை. இப்ப இவங்க ஆட்சி வந்துன்னு வருது. இந்த செந்தில் பாலாஜி தான் பொறுப்பு. இப்ப வந்து கம்மல் கொடுக்குறேன், தோடு கொடுக்குறேன், கொலுசு கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன். கேவலமா இல்லையா செந்தில் பாலாஜி? கேவலம், அருவருப்பா இல்லையா?
இஸ் அ பொலிட்டிக்கல் சாடிஸ்ட், அப்படிதான் சொல்ல முடியும் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை. அப்படி அதனால கோவை தெற்கினுடைய மக்கள் கட்டாயமாக ஏமாற மாட்டார்கள் என்கிற ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறது. கோயம்புத்தூரில் இருக்கிற திமுக காரர்களே, நீங்கள் மக்களை கொஞ்சமாவது நேசிப்பது உண்மை என்று சொன்னால் இந்த செந்தில் பாலாஜி அந்த மண்ணிலே நீங்கள் தோற்கடியுங்கள். நான் மக்களுக்கு கோரிக்கை வைக்கிறது எல்லாம் தாண்டி திமுகவினுடைய நிர்வாகிகளுக்கே நான் கோரிக்கை வைக்கிறேன். நீங்கள் இந்த செந்தில் பாலாஜியை தோற்கடியுங்கள். தமிழ்நாட்டிலே அறம் சார்ந்த அரசியல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முதல் பெரும் நச்சு கலையாக வளர்ந்து நிற்கிற செந்தில் பாலாஜி அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான தீர்ப்பாக நீங்க கோவை தெற்கு தீர்ப்பு இருக்கணும் தான் எல்லாருமே விரும்புறாங்க, பொதுமக்கள் எல்லாரும் விரும்புறாங்க. சில ஊடகவியலாளர்கள் இந்த செந்தில் பாலாஜி போடுகிற அந்த அவரிடம் இருந்து கிடைக்கிற வசதிகளுக்காக, அந்த பணத்துக்காக அல்லது அவர் செய்து கொடுக்கிற வேற வேலைகளுக்காக புகழ் பாடிட்டு துதி பாடிட்டு ஊடகங்கள் இருக்கலாம். ஆனா மக்கள் உண்மை தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். மிக மிக மோசமான ஒரு மனிதர் கோவை தெற்கு தொகுதியிலே களத்திலே நிற்கிறார். அந்த செந்தில் பாலாஜி வீழ்த்தப்பட வேண்டும். அவரை வீழ்த்தி முடிக்கிற போதுதான் தமிழ்நாட்டில் அறம் சார்ந்த அரசியல் தழைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படும். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகான்